அந்த யாலி யாலி ஜூ அது ஏதோ மந்திரம் போடுற மாதிரியே இருக்கு. ஆனா டான்ஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காப்ல ஆளு. சிங்காரி என்ன கொஞ்சம் சுத்தாம அந்த பாட்டு மாதிரி யூடு படத்தோட வாசனை லைட்டா வீசுது. விஷுவல் வைஸ் எல்லாம் பக்கா பண்ணிருக்காங்க. இருக்கு. சாங் வந்து ஒரு மாதிரி கொலாயுது. சாங் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இறங்குது. குட் சாங் தான். குட் சாங் ஜாலியா இருக்குது. லவ் ஃபெயிலியர் சாங் மாதிரி இல்ல. லவ் ஃபெயிலியரோட அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. நல்லா இருப்போ அது எப்படி இருந்தது லவ் ஃபெயிலியர் சாங். அந்த சாங் அந்த ஃபீல் எதிர்பார்த்தா சரி ஓகே. கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா வச்சிருந்தோம். சாங் வந்து அதை வந்து பீட் பண்ணல. பட் இருந்தாலும் சாங் வந்து நல்லா இருக்கு. நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஜே ப்ரோஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னடா ஸ்பீக்கரும் கையுமா வந்திருக்கானுங்கன்னு பாக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்ல, ஒரு புது வீடியோ அட்டெம்ப்ட் வந்து இனிமேட்டு ட்ரை பண்ணலாம்னு பார்த்தோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பண்ண போறோம். ரிவ்யூவோட சேர்த்து இனிமே இந்த சாங் ரியாக்ஷன் வீடியோஸும் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ இண்டிபெண்டன்ட் சாங்லாம் நிறைய வருது இல்லையா? நம்மளும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்னால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ரியாக்ஷன் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ அதனால வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்து நம்ம ரிவ்யூல வந்து நம்ம ஃப்ரெண்டோட சாங் வந்து இதுல லாஸ்ட்ல எண்டிங்ல சொல்லியிருப்போம். இப்போ இந்த மாதிரி ரியாக்ஷனா பண்ணும்போது வந்து இன்னும் எக்ஸ்போசர் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. நல்லா இருக்கும். அதனால நமக்கும் ஒரு வீடியோ ஒன்று ஆயிடுச்சு இல்ல? ஸோ நம்மளுக்கும் கண்டென்ட் ஆயிடுச்சு. எங்களை அடிக்கடி ஞாபகம் வச்சுனே இருப்பீங்க, எங்களை மறக்காம இருப்பீங்களா? அதுக்காக தான். சரி, வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு என்ன பாட்டை ரிவ்யூ பண்ண போறோம் தம்ப்நெயிலே பாத்துருப்பீங்க. அந்த பாட்டை தான் அந்த பாட்டை தான் ரிவ்யூ பண்ண போறோம். சோ சாங் எப்படி இருக்கு அப்படின்றத லைவா இப்ப கேட்க போறோம். அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் ரியாக்ஷன். ஆமா, ரியாக்ஷனே இது காப்பிரைட் ப்ராப்ளம்னால நாங்க கேக்குறத வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். இல்லனா வந்து வீடியோ பண்றதே வேஸ்ட் ஆயிடும். அதனால ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். சோ அதை பாத்துக்கலாம். சரி, சாங் கேட்டுருவோமா? போடு, எப்படிதான் இருக்கு பார்க்கலாம். ஓபன் பண்ணுவோம். ஏய், ஸ்பீக்கர் கால். ரைட்டா நம்ம இந்த சாங் என்னது, வெக்கப்பட்டு சிரிக்குதா அந்த பாட்டு மாதிரி சிங்காரி என்ன கொஞ்சம் சுத்தாம அந்த பாட்டு மாதிரி யூடு படத்தோட வாசனை லைட்டா வீசுது. லைட்டா அது மாதிரியே இருக்குது. பட் அவர் சாங் தானே, அதனால பிரச்சனை இல்ல. சரி ஓகே. இது வரைக்கும் ஸ்டார்டிங் வந்து சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. ஆமா, நல்லா போயிட்டு இருக்கு. கண்டினியூ பண்றோம். போடு போடு போடு. அந்த யாலி யாலி ஜூ அது ஏதோ மந்திரம் போடுற மாதிரியே இருக்கு. ஆனா டான்ஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காப்ல ஆளு. நல்லா டான்ஸ் ஃபர்ஸ்ட் பாட்டுக்கும் இப்ப ஆடுறதுக்கும் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு. விஷுவல் ட்ரீட், உண்மையிலே விஷுவல் வேற லெவல், நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கு. ஒரே டீம் தான் ப்ரோ அப்பதுல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு, வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. டிஃபரெண்டா இருக்கு ரொம்ப. இது ஆனா லவ் ஃபெயிலியர் சாங் தானே. லவ் ஃபெயிலியர் சாங்குக்கு ஏத்த விஷுவல் இல்ல, ஆனா விஷுவல் ஏதோ பாக்கிறதுக்கு டிஃபரெண்டா இருக்குப்பா. அது மட்டும் சொல்லி ஆகணும் கன்ஃபார்மா. ஓகே, ஜாலியா இருக்கு பாட்டு. ஆனா லவ் ஃபெயிலியர் ஜாலியா இருக்கு. பட் அதான் லவ் ஃபெயிலியர்ல ஏதோ ஜாலியா போட்டிருக்காங்க. ஓகே, ஃபுல்லா கேட்டா கேளும். போடு அன்பு. VFX எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. அதாவது எல்லாரும் டிஃபரெண்டா இருக்கு. VFX எல்லாம் நல்லா இருக்கு. தல சாங் சொல்லு தல. சாங் வந்து கொஞ்சம் ஸ்லோவா சொல்லணும், சாங்க சொல்லணும். விஷுவல் வைஸ் எல்லாம் பக்கா பண்ணிருக்காங்க. இருக்கு. சாங் வந்து ஒரு மாதிரி கொலாயுது. சாங் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இறங்குது. ஒரு பாட்டுனாலே எப்பயுமே ஒரு ஃபயர் இருக்கும், அந்த நெருப்பு மாதிரி இருக்கும். ஆனா இந்த சாங் கொஞ்சம் லைட்டா இறங்குதுப்பா. அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும் சாங். இந்த காடு மோடு அந்த மாதிரி எதிர்பார்த்தோம். பட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த சாங்க்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் கொஞ்சம்
கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு எக்ஸ்பெக்ட். நல்லா இப்போ அந்த பாட்டு எப்படி இருந்தது ஃபீல்? அந்த பாட்டு லவ் ஃபீல் எடுத்தாங்க. சரி அந்த மாதிரி எதிர்பார்த்தேன் நானு. சரி ஓகே ஓகே ஃபுல்லா கேட்டுட்டு ஒரு டெசிஷனுக்கு வருவோம். ஆமா. சாங் முடிஞ்சிச்சு. ஓகே சாங் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்ல தண்ணி மேல சிவப்பு கலர்ல மிதக்கிறது பயங்கரமா பண்ணிருக்காங்க. விஷுவல் வைஸ் பட்டை கலப்பிட்டாங்க, வேற லெவல்ல இருக்கு. பட் சாங் வந்து எக்ஸ்பெக்டேஷனை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருந்துருக்கலாம். போன பாட்டு பவளமல்லிலாம் பவளமல்லி எப்படி இருந்தது? வேற லெவல்ல இருந்தது. சரி நாங்க அதுக்கே ரியாக்ஷன் பண்ணலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். சரி ஓகே இதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம்ல, இனிமே வந்து எல்லா சாங்கும் விடாம பண்ணிட வேண்டியதான். பண்ணிடுவோம். நம்ம சாங்கே ரியாக்ஷன் போடுவோம் நாங்க. சரிங்களா? சரி ஓகே போடுவோம், நாங்களே ரியாக்ஷன் போடுவோம் எங்க சாங்க்கு. நம்ம சாங்கே போடுவோம். என்னப்பா நம்மளே பண்ணி நம்மளே போடுவோம். நம்ம சாங் ரிலீஸ் ஆகும்போது நம்ம அந்த பாட்டு 1000 வாட்டி கேட்டிருப்போம்ல, அதான் நல்ல பிரச்சனையே. சரி ஓகே பாத்துக்கலாம். சரி ஓகே சாங் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா வந்து கண்டிப்பா வந்து சாங் வந்து குட் சாங் தான். குட் சாங் தான், ஜாலியா இருக்கு. லவ் ஃபெயிலியர் சாங் மாதிரி இல்ல. அந்த லவ் ஃபெயிலியரோட அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. நல்லா இருப்போ அது எப்படி இருந்தது லவ் ஃபெயிலியர் சாங்? அந்த சாங் அந்த ஃபீல் எதிர்பார்த்தா சரி ஓகே. கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா வச்சிருந்தோம். சாங் வந்து அதை வந்து பீட் பண்ணல. பட் இருந்தாலும் சாங் வந்து நல்லா இருக்கு. நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பா வந்து சாங் வந்து ஒரு தரமான சாங் தான். கண்டிப்பா ட்ரெண்டிங் ஆகும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இவர் பாட்டை பொறுத்த வரைக்கும் சாங் ஃபர்ஸ்ட் வாட்டி செகண்ட் வாட்டி தேர்ட் வாட்டி கேட்டோம்னா வந்து புரியாது. வந்து அது ஒரு 4-5 வாட்டி ஒரு 10 வாட்டி கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த சாங்கே புரிய வந்து அது அடாப்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு அந்த நார்மல் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ பார்க்கலாம் அந்த பாட்டை வந்து ரெகுலரா நம்ம வந்து ரொட்டீன்ல கேட்கும் போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓவரால் சாய் அபியங்கர் கிட்ட இருந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் வந்திருக்குது. கண்டிப்பா வந்து எல்லாரும் கேட்கலாம். சாங்கோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். கண்டிப்பா எல்லாரும் கேட்டு முடிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் அந்த சாங் வந்து திரும்ப திரும்ப கேட்க கண்டிப்பா அடிக்ட் ஆயிடும் அப்படின்ட்டு நாங்க ஃபீல் பண்றோம். பட் இருந்தாலும் சார்ட் பஸ்டரா இருக்கும்னு சொல்லி இருந்தாலும் சாய் கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். பெட்டரா பண்ணிருந்தாங்க. ஸ்டஃப் வந்து அதிகமா இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு சரக்கு உங்ககிட்ட. அதனால வந்துட்டு எதிர்பார்க்கலாம், தப்பு இல்ல. ஆமா எதிர்பார்க்கறது தப்பு இல்ல. கண்டிப்பா வந்து இது ஒரு குட் ப்ராடக்ட் தான். பட் இதுக்கும் மேல எதிர்பார்க்கிறோம். இன்னும் வரப்போற என்ன படம் சாங்ஸ் வருது. இந்த பாட்டு பயங்கரமா இருந்தது. அல்லாக்குவாவா என்ன பாட்டு அது? தலைவர் தனுஷோட படத்துல அந்த பாட்டு தரமா இருக்குது. நல்லா இருக்கும், அது பக்காவா இருக்கு, நல்லா இருக்கு சாங். என்ன சொல்றது, மேபி படம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் புக் ஆனதுனால கொஞ்சம் பிஸியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால லைட்டா பிசிறு தட்டிச்சு. சரி ஓகே அடுத்த பாட்டு இன்னும் பெட்டரா கொடுங்க. நெக்ஸ்ட் சாங் வந்து ஒன்னும் எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா இருக்கும். பட் இட் இஸ் அ குட் ப்ராடக்ட். கண்டிப்பா அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு பையன் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து எஃபர்ட், அதாவது இவ்வளவு எஃபர்ட் போட்டு அவர் வராருன்னா கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். வேற லெவல்ல பண்ணிருக்காரு உண்மையிலே. சாங்கோட விஷுவல் டீம் வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும், வேற லெவல் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து லூப்ல கேட்கும் போது இந்த சாங் வந்து ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரட்டா இருக்கும். உங்க பிளேலிஸ்ட்ல எல்லாம் ஆட் ஆகும்னு சொல்லி நினைக்கிறோம். சரி பாருங்க, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ரியாக்ஷன் முடிச்சிக்கலாம். குட் ப்ராடக்ட், தம்ஸ் அப். நாங்க இந்த வீடியோ வந்து எதனா சொதப்பினா கோச்சிக்காதீங்க. இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரியாக்ஷன் வீடியோ தான் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் சொதப்பல் இருக்கதான் செய்யும். போக வந்து வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே கைஸ், எதனா ஃபீட்பேக் இருந்தா எங்களுக்கு தெரியுங்க. ரியாக்ஷன்ல வந்து எங்களை பத்தி சொல்ல மாட்டோம், வீலாக்ல எல்லாம் எங்களை பத்தி சொல்லிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்க. அடுத்த ஏதாவது படம் வந்தா போயிடலாம். ஓகே இப்ப இந்த வீக் வந்து படம் எதுவும் வரல. சரி என்னடா பண்ணலாம்னு ஒரு ஐடியால சுத்திட்டு இருக்கும்போது சரி ஓகே ரியாக்ஷன் வீடியோஸ் பண்ணலாம் சொல்லிட்டு படம். ஓகே இனிமே வந்து ரிவ்யூவோட சேர்த்து நமக்கு சாங் ரியாக்ஷனும் வரும். ஜேப்ரோஸ் ஆர் ரியாக்டிங் சொல்லி பாருங்க. ஓகே ஓகே गाइस, இதோட இந்த வீடியோ முடிச்சிரோம். This is Jbros signing off. See you, tata, bye bye. See you guys.